நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நண்பர்களே, குறிப்பாக இலங்கையிலே ஒரு தேசிய தொலைக்காட்சியாக, தேசிய ஒரு ஊடகமாக இருக்கின்ற சுயாதீன தொலைக்காட்சி கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகரிலே, குறிப்பாக வசந்தம் எக்ஸ்போ என்கின்ற மகுடத்திலே, குறிப்பாக நேற்றிலிருந்து எதிர்வருகின்ற 27ஆம் திகதி வரை மிகப்பெரிய ஒரு கார்னிவல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான வசந்தம் எக்ஸ்போ 2025 தொடர்பாக எமது வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் முக்கியஸ்தர், எங்கள் சிரேஷ்ட அறிவிப்பாளர், அதிர்வு நிகழ்ச்சிகளால் பலரை அதிர வைத்தவர், எமது முஸ்லிம் சமூகத்தின் ஒரு மூத்த ஊடக ஆளுமை, எங்கள் மரியாதைக்குரிய எம்எஸ்எம் இர்ஃபான் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சகோதரர், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். எப்படி நீங்க? நலமாக இருக்கிறேன். பலரை அதிர வைத்த நீங்கள் இன்று எமது மன்னிக்க வேண்டும், வியூகம் கலையகம் வந்தது எமக்கு பெருமிதம். இல்லை, எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் மக்களோடு இணைந்த ஒரு மக்கள் ஊடகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வியூகம் டிவி பற்றி பலரும் பல்வேறு விதங்களில் புகழாரத்தோடு பேசுவதை நான் பல இடங்களில் கேட்டிருக்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சி, அதே நேரத்தில் ஒரு சமூக ஊடக தளத்தின் ஊடாக மக்களுடைய குரலாக நீங்கள் இருப்பது இன்னும் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மண்ணிலே இருக்கிற இந்த மக்களோடு அந்த பயணம் என்பது மேலும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். காரணம், நாங்கள் தூரத்திலே இருக்கிறோம். பிரதான கழகத்திலிருந்தால் மக்களோடு தொடர்பினை ஏற்படுத்துவது, நீங்கள் மக்களோடு மக்களாக இந்த இடத்திலிருந்து ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பது உண்மையில் வெற்றிகரமான ஒரு விஷயம். நிச்சயமாக உங்களோடு நெருக்கமாக பழகி, சற்று தூரமாகி, இப்போது உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஊடக தளத்தில் இர்ஃபான் அவர்களுக்கான ஒரு அசைக்க முடியாத ஒரு இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே குறிப்பாக உங்களுடைய ஏற்பாட்டிலே வசந்தம் எக்ஸ்போ 2025 இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எனது வலதுபுறத்தில் இருப்பவரை நான் அறிமுகப்படுத்துவதற்கு மறக்க முடியாத நண்பர் ஷாஜஹான் அவர்கள், குறிப்பாக வசந்தம் எஃப்எம் உடைய ஒரு அறிவிப்பாளர், எமது கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் ஒலிவில் மண்ணை சேர்ந்தவர். அவரும் இப்போது எமது கலையகத்தில் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த எக்ஸ்போ தொடர்பாக சொல்லுங்கள். நேற்று ஆரம்பித்திருக்கிறது, மக்களின் ரெஸ்பான்ஸ், வரவேற்பு எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கிறது சகோதரர்களே. உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2003 முதன்முறையாக சந்தித்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவனத்திலே நேர்காணலுக்காக ஒன்றாக நாங்கள் சென்றிருந்தோம். அதுதான் என்னுடைய முதலாவது நிச்சயம். இன்னும் பல சகோதரர்களை மூட போதிருந்தவர்கள் வேறு ஊடகங்களில் பணியாற்றுகிறார்கள் என்பதை கேட்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் கேட்டது போல வசந்தம் எக்ஸ்போ 2025க்கான மக்களுடைய ஆதரவு என்பது அளப்பரியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் நாங்கள் அதனை சந்தாங்கணி ஐக்கிய விளையாட்டு மைதானத்தில் முற்றுமுழுதாக உணரக்கூடியதாக இருந்தது. எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் மக்களோடு மிக நெருக்கமாக இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது. எம்மை ஆதரிக்கிற, எம்மை பார்க்கிற, எம்மை கொண்டாடுகிற மக்கள் வாழ்கிற பூமி. எனவே அவர்களோடு சேர்ந்து சில கலை கலாச்சார சமூகங்களை ஒன்றிணைக்கின்ற சில விடயங்களை செய்து அவரோடு ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. அதற்கான ஒரு முதல் முயற்சியாக கூட இதனை நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக நேற்று ஆரம்பமாக இருக்கிறது சிறுவர் விளையாட்டு நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், அதுபோல பெரியவர்களுக்கான சிறுவர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிகள், கண்காட்சி நிகழ்ச்சிகள், தொழில் வழிகாட்டுதல்கள், ஏராளமான விற்பனை கூடங்களும் அங்கே அமைந்திருக்கின்றன. எனவே குறிப்பாக நாளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான நிகழ்வுகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இருந்த போதும் இன்று என்னென்ன விசேடங்கள் இருக்கின்றன? குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்பது இன்றைய தினம் ஓய்வு நாள் இல்லையா? ஓய்வு நாள் இங்கே கடையில் அனைத்து மூடி மக்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை கழிப்பதற்கு பல இடங்களை தேர்வு செய்திருப்பார்கள். இந்த காலப்பகுதியில் ஒரு வாரமும் இருக்கும். ஆனால் இந்த முறை அவர்களுக்கு சிறந்த களமாகவும் தளமாகவும் இருப்பது கல்முனை சந்தாங்கணி ஐக்கிய விளையாட்டு மைதானம் தான். நாங்கள் அதற்கான அவர்களுடைய ஓய்வு நேரத்தை சரியான முறையில் கழிப்பதற்கும் புது உவகையோடும், அதாவது மக்களுடைய ஓய்வுக்கு உத்தரவாதம், நிச்சயமான உத்தரவாதம். குறிப்பாக இன்றைய தினம் பின்னேறிய மாலை நேர நிகழ்ச்சிகளாக என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கின்றன? கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. தமிழ் முஸ்லிம் சமூகத்தை மையப்படுத்தி அவர்களுடைய பாரம்பரிய கலை கலாச்சார நிகழ்ச்சிகள், அதனோடு இணைந்ததாக இசை ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான சிறுவர்களுக்கான சாகச விளையாட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. நெஸ்லே நிறுவனம் வழங்குகின்ற மாபெரும் பரிசில்கள் காத்திருக்கிறது. எமது பிள்ளைகள் பெற்றோர்களோடு வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவம் கிடைப்பதற்கான
அறிவிப்பாளர் நண்பர் ஷாஜஹான் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் இந்த வசந்தம் எக்ஸ்போவோடு தொடர்பட்டு அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த எக்ஸ்போ குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஷாஜஹான், நேற்றைய நாள்ல இருந்து இந்த எக்ஸ்போ நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலேயே இந்த பகுதி மக்கள் தெரியும், அடிக்கடி இர்ஃபான் சார் சொல்ற ஒரு விஷயம், அதாவது கிழக்கையும் கலைத்துறையும் பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. ஸோ இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகளவான கலைஞர்களை கொண்ட ஒரு மண் அப்படின்னு சொன்னா கிழக்கு மண் தான், அது பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். ஸோ நேற்றைய நாள்ல இருந்து ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும், அறிவிப்பு துறையில நிறைய பேருக்கு உரிய வாய்ப்பு கிடைக்காம இருப்பீங்க. உங்களுடைய திறமையை நீங்க வெளிக்கொணர ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வசந்தம் எக்ஸ்போ மூலமா நாங்கள் ஏற்படுத்தியிருந்திருக்கோம். நீங்க எங்களுடைய பிரத்யேக கூடாரம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. வசந்தம் எக்ஸ்போவில் நாங்கள் வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி பிளாட்னர் அங்கே இருக்கோம். நீங்கள் அங்கே வாங்க, நீங்கள் உங்களுடைய அறிவிப்புத்துறை அதே நேரத்தில் நீங்கள் பாடகராக வரணும் அப்படின்னு சொன்னால் பாடக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய என்ன திறமை இருந்தாலும் நீங்கள் அங்கே வாங்க, உங்களுக்கு களம் அங்கே தயாராக இருக்கு. நாங்கள் எல்லாரும் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய திறமையை இந்த உலகிற்கு கொண்டு போய் சேர்க்கலாம். எங்களுடைய இர்ஃபான் சார் இருக்காரு, சகோதரர் ஷாஜஹான் அவர்கள் கூறியதை போன்று எங்களுடைய ஊடக மையம் ஒன்று இருக்கிறது. அந்த மையத்திலே நாங்கள், உங்களுக்கு தெரியும், நிறைய மாணவர்கள் ஊடகம் சமூக ஊடகம் பற்றிய கற்கைகளை வகுப்புகள் நடக்கின்றன. அவற்றில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் மாணவர்கள் ஆனால் எங்களது நிறுவனம் இலங்கையிலுடைய முதலாவது தொலைக்காட்சி நிறுவனம். நிச்சயமாக ஒரு பெரிய அனுபவத்தை இலங்கை அரசுகளுக்கு கொடுத்திருக்கிறது ITN. அதனூடாக நாங்கள் ஒரு ITN கேம்பஸ் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். அதில் இதுவரையும் ஆங்கில சிங்கள மொழிகளோட கற்கைகள் இருந்தன. இப்போது நாங்கள் இந்த காணொலியினூடாக ஒரு புதியதொரு பாடத்திட்டத்தையும் ஆரம்பித்திருக்கிறோம். MBQ3 மட்டத்திலான புதிய பாடத்திட்டம் தமிழ் மொழியில் அவர்களுக்கு பயிற்சிகளுடன் கூடிய ஒரு கற்கையை முழுமையாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் கொண்ட இது ITN ஊடக நிறுவனத்திலே இடம்பெறும். எனவே மாணவர்கள் முழுமையான ஒரு பயிற்சியை பெற்றுக் கொள்ளலாம். அதில் மல்டிமீடியா சம்பந்தமான கற்கைகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் செயல்முறையோடு இணைந்த செயல்முறை விளக்கங்களோடு தான் அவர்களுக்கு இந்த முழுமையான கற்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கிற சிரேஷ்ட பல்கலைக்கழக ரீதியாக இருக்கிற விரிவாளர்கள் அதில் பங்கேற்பார்கள். ஊடகங்களில் இருக்கின்ற முக்கியமான பேர் சொல்லும் அதே நேரத்தில் நீங்களே பெரிய ஒரு ஜாம்பவான், நீங்கள் வந்திருப்பதே நிறைய பேருக்கு அப்படி எல்லாம் இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரே களத்தில் இருப்பவர்கள். அப்படி நீங்கள் வேறுபடுத்தி பார்ப்பது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வகையிலான ஒரு ஊடக செயல்முறை கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அரசு ஊடகத்திலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். அது இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற வாய்ப்பு. அதன் மூலமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய ஒரு பாத்திரத்தை ஏந்தி கொண்டு நீங்கள் பெரிது உங்களிடம் கற்பதற்கு எங்களுக்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. உண்மையிலே நீங்கள் இந்த விசேட கலையகம் ஒரு சமூக ஊடக தளம் என்ற போதும் நான் அப்போதும் கேட்டேன், இந்த நேர்காணலை செய்வோமா என்ற போது நீங்கள் மனம் அந்த பெருமனது எனக்கு உண்மையில வியப்பாக இருக்கிறது. பலர் நாங்கள் தேசிய ஊடகங்களில் இருந்து வந்த போதும் சிலருக்கு சமூக ஊடகங்களில் போய் பேசுவதா என்கின்ற ஒரு மன உறுத்தல் இருக்கும். இருந்த போதும் நீங்கள் எங்களை எனக்கு நான் எந்த சமூக ஊடகத்துக்கும் நேர்காணல் கொடுத்ததில்லை. ஆனால் என்னுடைய சமகாலத்தவர், நீங்கள் ஒரு நிறைய சாதனைகளை செய்தவர், பலருக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து உண்மையான பல விடயங்களுக்காக முன்னின்று செயற்படுகிறீர்கள். எனவே உங்களோடு இணைந்து பயணிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா சமூக ஊடகங்களிலும் நாங்கள் சென்று நேர்காணல் கொடுக்க முடியாது, ஒரு நண்பர் என்ற அடிப்படையிலும். அதே நேரத்தில் உங்களை பற்றி தெரியும், உங்களுக்கும் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தணும் என்றால் எதிர்காலமே சமூக ஊடகம் என்கிற ஒரு நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. சமூக ஊடகம் இப்போது பின்னி பிணைந்து விட்டது. இந்த தேசிய ஊடகங்களில் தேசிய ஊடகங்களுக்கு ஒரு பெரும் சவாலாக மாறிவிட்டது. தேசிய ஊடகங்களுடைய வருமானத்தை தீர்மானிக்கிற இடத்தில் இப்பொழுது சமூக ஊடகங்கள் இருப்பது உண்மையிலே தேசிய ஊடகங்களும் கூட சமூக ஊடகத்தை மையப்படுத்திய பல விடயங்களை
மேற்கொண்டுதான் இப்பொழுது அவர்கள் அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக. குறிப்பாக நீங்கள் சொன்னீர்கள், நண்பர் ஷாஜஹான் அவர்கள் சொன்னார்கள், இந்த வசந்தம் விசேட கலையகம் இருக்கிறது இளைஞர் யுவதிகளுக்கு. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே ஒவ்வொரு வீதியிலும் குறைந்தது ஒரு 10 அறிவிப்பாளர்கள் இருப்பார்கள், 10 ஊடகம் சார்ந்தவர்கள். அப்படி ஒரு அந்த ஊடகம் மீது தீராத தாக்கம் கொண்டவர்கள் வாழ்கிற ஒரு நிலம் இது. இந்த அடிப்படையில இந்த வசந்தம் எக்ஸ்போ அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீனியாக அமைய போகிறது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய களம். ஏனென்றால் அவர்கள் எதை படிக்க வேண்டும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், சிலர் இருக்கிற ஆர்வத்தில் தவறான முடிவுகள் எடுத்து விடுவார்கள். அவர்களது முழுமையான கற்கை இல்லை. தாய் தகப்பனுடைய அவர்களுக்கு அளிக்கிற அந்த பணத்துக்கு பெறுமதியான ஒரு பாடநெறி அவர்கள் முடித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அப்படி எதுவும் இல்லை. இது அரசு அங்கீகாரம் ஏமாற்று பெயர் இது எங்களுடைய ஒரு தனி நிறுவனம் அல்ல. இப்ப நாங்கள் பேசுவது எங்களுடைய ஐடிஎன் ஊடகம் நிறுவனம். அதன் ஊடாக எங்களுக்கு இருந்த ஒரு ஏக்கம் அது. இதனை நாங்கள் தான் பேசி எங்களுடைய மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் இலவே ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் அதை செய்து வருகிறது இலங்கை வானொலி. ஆமாம், சில ஊடக நிறுவனங்கள் அவ்வாறு செய்கின்றன. இது கொஞ்சம் பிரத்யேகமாக இருக்கும். ஆமாம், ஏனென்றால் வசந்தம் டிவியோடு இணைந்து நீங்கள் வசந்த விபத்தோடு இணைந்து செய்கிற பொழுது அவர்களுக்கான ஒரு எதிர்கால தொழில் வாய்ப்புக்கான ஒரு களமாக கூட அமையலாம். அவர்களுடைய திறமையை பொறுத்து தேர்வு செய்வீர்களா? நிச்சயமாக திறமையானவர்களை தேர்வு. நிச்சயமாக வெற்றிடம் உருவாக்குற பொழுது இருப்பவர்களில் எங்களிடம் கற்கிற மாணவர்களே வந்து அந்த இடத்தில் தொழில் செய்வது என்பது எங்களுக்கு பெருமைதான். பிரதான பயிற்சி களம் ஐடிஎன்ல இருக்கு. ஐடிஎன் கொழும்பு பிரதான இப்போது அதுக்கான மிகப்பெரிய ஒரு கேட்போர் கூடம் இருக்கிறது. ஒரு பயிற்சி 500-600 பேர் அமர்ந்து ஒரே நேரத்தில் கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்க சொல்றது முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இந்த ஃபீல்டை வச்சு, அதாவது இந்த இதுல இருக்கிற நிறைய பேருக்கு தாகம் இருக்கு, நிறைய பேர் இதுல வந்து வாராங்க அப்படிங்கிறதுக்காக அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் ஒரு கோர்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாற்றாங்க. எங்க இருந்தாலும் ஒருத்தர் 2 பேரை கூட்டிக்கு வந்து அவங்களுக்கு நாங்க இப்போ உதாரணமா இர்ஃபான் சார் வந்து ஒரு லெக்சர் பண்றதுக்கும் வேற ஒரு ஏதோ ஒரு அந்த ஊடகத்துறையில ஒரு அனுபவம் இல்லாத அல்லது ஒரு ஏதோ ஒரு கொஞ்சமா ஒரு சின்ன ஒரு அனுபவம் இருக்கிற ஒருத்தர் செய்யறதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். அதே நேரத்துல ஐடிஎன் அப்படிங்கிற நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடக வலையமைப்பு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய முதலாவது ஊடக வலையமைப்பு அது. அங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல நாங்க நிறைய மாணவர்களை வச்சு நாங்க பயிற்சிகளை அங்க வழங்குகிற நேரத்துல நேரடியா அவங்க செயல்முறை ரீதியா நிறைய விளக்கங்களை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அதற்கான ஒரு முன்னோட்டமாகவும் இங்க இருக்கும். அதுக்கான பதிவுகளும் இங்கே நடக்கிறது. வருகிற மாணவர்கள் ஆரம்பித்து நேற்று நிறைய மாணவர்கள் வந்தாங்க. நிறைய பேர் வந்து பதிவு செய்து கொண்டாங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய அறிவிப்பு துறையை வந்து எந்தெந்த மாதிரியா செய்து கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நேற்று பேசி இருப்பவங்களோட பேசியிருந்தாங்க. பேசி நிறைய விளக்கங்கள் அவருக்கு நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைய நாளும் அது நடக்கும். தொடர்ச்சியாக 27ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். நீங்க வாங்க. நிச்சயமாக ஒரு காலத்திலே இர்ஃபான் அவர்களை நீங்கள் திரைகளில் தான் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் வியந்து பார்த்த ஒரு ஊடக ஆளுமை இப்போது எமது கல்முனை மண்ணிலே எமது கால் தடத்திலே இப்போது எம்மோடு இருக்கிறார். எப்போதும் பணிவும் கனிவும் மிக்க ஒருவர், எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஒருவர். அவரிடம் நீங்கள் கற்கின்ற விடயங்கள் நிறையவே இருக்கிறது. அவருடைய சமகாலத்திலே நாங்களும் இருந்தோம் என்கின்ற அந்த மகிழ்ச்சி எமக்கு இருக்கிறது. குறிப்பாக உங்களிடம் இந்த கற்க வருகின்ற மாணவர்கள் இந்த எக்ஸ்போவில் அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமா? அவர்களுக்கு அறிவிப்புத்துறை சார்ந்த ஒருவர் வருகிறார் என்றால் அவருக்கான களம் இங்கே வழங்கப்படுமா? நாங்கள் அவருடைய குரல் தேடல் நடைபெறுகிறது. அது குறித்து அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வந்து தங்களுடைய திறமைகளை காட்ட முடியும். அதை நாங்கள் பிரத்யேகமாக இவர்களில் யார் யாருக்கு எவ்வாறான வாய்ப்புகளை வழங்கலாம், இவர்கள் யார் எந்த துறை சார்ந்து போகலாம் என்பதை பற்றி ஒரு விடயம். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சி ஒன்றும் படிக்க இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக வேண்டும் என்று வைத்துக் கொள்ளும். உங்களுடைய கனவு நிறைவேறவில்லை. நீங்கள் இப்பொழுது ஒரு தொழிலில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற அந்த கனவினை நிறைவேற்றுகின்ற வேலையை வசந்த டிவி விரைவில் செய்ய போகிறது. அதற்கான ஒரு முன்னோட்டம் இங்கே நடக்கிறது. நேற்று தினமும் நாங்கள் பார்த்திருந்தோம். எமது இளைஞர்கள் வந்து பாடல்கள் படித்து முழு மைதானத்தையுமே அதிர வைத்தார்கள். பார்க்கிற பொழுது அவர் வர்த்தகராக இருக்கிறார், ஆனால் மிகச்சிறந்த பாடகர். அப்படின்னால் அவருக்குள் அந்த ஏக்கமும் தாகமும் இருந்து கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு ஒரு களத்தை அமைத்து இளைமறையாக இருக்கின்றவர்கள் என்னுடைய இந்த திறமை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு களம் கிடைத்தது. வாழ்நாளில் ஒரு தடவையினும் அது கிடைத்த ஒரு மகுடமாக வருகிற பொழுது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குல்ல.
ஏராளமான உறவுகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். நேற்று 23ஆம் தேதி ஆரம்பமாகி 27ஆம் தேதி வரைக்கும் இது மிக மிக பிரம்மாண்டமாக விமர்சையாக நடைபெறப் போகிறது. எனவே கல்முனை சந்தாங்கனி மைதானத்தில் எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை? மாலை அசருக்கு பிறகு மாலை நேரங்களில் தான் 3:30 4 மணி என்று வைத்துக் கொள்ளலாம். மாலை 4 மணி தான் உத்தியோகபூர்வமான நேரம் அதிலிருந்து துவங்குகிறது. எனவே 12 மணி வரை ஏராளமான நண்பர்களும் இதனை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். பார்த்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அது போல ஏனையவர்களுக்கும் சொல்லுங்கள். மிக பயனுள்ளது ஒரு எக்ஸ்போவாக, குறிப்பாக களியாட்டங்கள் என்பதை தாண்டி பயனுள்ள காத்திரமான பல்வேறு விடயங்களை, குறிப்பாக எங்களுடைய சகோதரர் இர்ஃபான் அவர்களை பொறுத்த மட்டிலே ஒரு காத்திரமான ஒரு ஊடகவியலாளர், சமூக மட்டத்திலே பரவலாக பேசப்படுகிற ஒருவர். அவர் தலைமையிலே, அவர் உழைப்பிலே பல நண்பர்களின் வழிகாட்டுதலோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இறுதியாக எதுவும் கூற விரும்புகிறீர்களா? இல்லை, நாங்கள் மக்களை தூரத்திலிருந்து பார்த்தோம். தூரத்தில் இருந்தால் மக்கள் எங்களோட தொலைபேசியில் பேசுவார்கள். உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தோம், நன்றாக இருக்கிறது. வசந்த டிவியில் இந்த நிகழ்ச்சி நன்றாக இருந்தது என்று முடிமானவர்கள் தொலைபேசியில் பேசுவார்கள், அல்லது கொழும்பில் எங்கேனும் வீதியில் சந்தித்தால் பேசுவார்கள். எங்களுக்கும் மக்களோடு நேரடியாக பேச வேண்டும், அவர்களை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அதில் மக்களுக்கும் இருக்கும் வசந்த டிவி காரர்களை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும். அப்படியானவர்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம். நிச்சயமாக இர்ஃபான் அவர்களை ஆத்மார்த்தமாக ரசிக்கின்றவர்கள் வாழ்கிற நிலம் கிழக்கு. எனவே கிழக்கு எப்போதும் கலையை, அரசியலை, ரசனையான எல்லா விடயங்களையும் ரசிக்கின்ற என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய வசந்தம் டிவி நடாத்துகின்ற எக்ஸ்போ, வசந்தம் எக்ஸ்போ இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கல்முனை சந்தான்கேணி மைதானத்திலே. எனவே தவற விடாத ஒரு நிகழ்வாக களியாட்டம் என்பதை தாண்டி பயனுள்ள பல விடயங்களை எங்களுடைய சகோதரர் வசந்தம் டிவியுடைய முக்கியஸ்தர் இர்ஃபான் அவர்கள், அது போல வசந்தம் எஃப்எம்முடைய அறிவிப்பாளர் ஷாஜகான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இறுதியாக ஷாஜகான், நீங்கள் எதுவும் கூறியிருக்கிறதா? இல்ல, நீங்க எல்லாருமே வாங்க, ஃபேமிலியோட வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடம். நிறைய போட்டி நிகழ்ச்சிகள் இருக்கு, நிறைய சந்தோஷமான பல நிகழ்வுகள் இருக்கு. தொடர்ச்சியா 4 மணிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் நீங்க ஃபேமிலியோட வாங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. மிக நன்றி, மிக நன்றி. எனவே வசந்தம் டிவியுடைய எக்ஸ்போ நேற்றிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறப் போகிறது. தவறவிடப்படாத ஒரு நிகழ்வாக இது அமையப் போகிறது. வரலாற்றில் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்படும் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்விலே பெருமனதோடு கலந்து கொண்ட வசந்தம் டிவி, வசந்தம் எக்ஸ்போ, வசந்தம் எஃப்எம் உடைய முக்கியஸ்தர், எங்கள் அறிவிப்பாளர், அதிர்வு நிகழ்ச்சி, அது போல பல காத்திரமான நிகழ்ச்சிகளை படைக்கின்ற ஒரு ஊடக ஆளுமை எம்எஸ்எம் இர்ஃபான் சகோதரர் அவர்களுக்கு எமது வியூகம் ஊடக வலையமைப்பின் ஆத்மார்த்தமான நன்றிகள். அது போல எமது வசந்தம் எஃப்எம் அறிவிப்பாளர் அன்புக்குரிய ஷாஜகான் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, இன்ஷா அல்லாஹ் ஊடக பங்காளராக குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவியும் வசந்தம் எக்ஸ்போவோடு இணைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் இன்று மாலை அங்கிருந்து சந்திப்போம். நன்றி.